ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقال الله تعالى في القرآن الكريم فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا إذا تداينتم بدين إلى أجل مسمى وقال أيضا الذي خلق الموت والحياة ليبلوكم أيكم أحسن عملا صدق الله العظيم. அந்த கோடிகள் என்ற சராசரங்கள் அனைத்தையும் அழகுற படைத்து தனது ஆட்சி அழகான முறையிலே அமல் நடத்தி கொண்டிருக்கும் ஏகவல்லோன் அல்லாஹுக்கே புகழ் அனைத்தும் அல்ஹம்துலில்லாஹ். சாந்தி மார்க்கம் ஏந்தி வந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னார் கொண்டு வந்த உயர்தரமான மார்க்கத்துக்காக தனது காலங்களையும் நேரங்களையும் அதற்காக தியாகம் செய்த அன்னாரின் உத்தம சஹாபாக்கள் அனைவர்கள் மீதும் அன்று தொற்றும் இன்று வரையும் யார் யாரெல்லாம் அன்னாரின் சுன்னாக்களையும் வழிமுறைகளையும் எடுத்து நடக்குகிறார்களோ எடுத்து நடக்கப் போகிறார்களோ அத்தகைய முஸ்லிமான ஆண் பெண் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானம் என்றென்றும் உண்டாவதாக. புனிதமான ஜும்ஆவுடைய கடமை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹ்வின் இல்லத்திலே அமர்ந்து கொண்டிருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, படைத்தவன் ஒருவன், அவனை அல்லாஹ் அவனையே அனுதினமும் அஞ்சு கொள்ளுமாறு அடியனுக்கும் அப்பால் உங்களுக்கும் தக்வாவை கொண்டு வசியத்தனும் நல்லுபதேசம் நற்கட்டளை பிறப்பிக்குகின்றேன். குறிப்பாக தனிமையில் இருக்கும் போது அந்த அல்லாஹு தஆலாவை அஞ்சி கொள்ளுமாறு பயந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளுகிறேன். கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்று நமது சமூகத்திலே இந்த மஸ்ஜிதிலே அதிகமான சகோதரர்கள் வியாபாரம் ரீதியாக ஈடுபடக்கூடியவர்கள். ஒரு பொருளை கொடுக்குகிறார்கள், வாங்குகிறார்கள், வியாபாரம் நடைபெறுகிறது. எனவே அந்த வியாபாரத்திலே இன்னும் சிலர்கள் பணத்தை நேரடியாக உடனுக்குடனாக மாற்றி கொடுக்குகிறார்கள். இன்னும் சில சகோதரர்கள் தவணைகளை இட்டு கடனாக பொருளை வாங்குகிறார்கள், கடனாக பொருளை கொடுக்குகிறார்கள். இப்படியான சந்தர்ப்பத்திலே இஸ்லாம் கடனுடைய விடயத்திலே இஸ்லாத்தின் பார்வையிலே கடனை நிறைவேற்றாதவருடைய நிலைமை எப்படி என்பதை உங்களோடு கொஞ்சம் பேச நினைக்கிறேன். ஒரு அழகான தலைப்புண்டு தந்திருக்கிறார்கள், கடனுடைய விஷயம் சகோதரர்களே. எனவே கண்ணியத்துக்குரியவர்களே, கொடுக்கப்பட்ட தலைப்பிலே கொஞ்ச நேரம் பேசுறதுக்கு விரும்புகிறேன். கடன் என்று சொன்னால் இஸ்லாத்திலே தைனுன் கர்துன் இஸ்திக்ராதுன் என்ற வார்த்தைகளை பாவிப்பார்கள். ஒரு சந்தர்ப்பத்துல கடன் கேட்டு வந்தா கொடுக்கிறது சுன்னத்தாக இருக்கும். இன்னொரு சந்தர்ப்பம் இருக்குது, எங்கிட்ட கடன் கேட்டு வாரான், இந்த நேரத்துல கடனை நாங்க கொடுக்கிறது வாஜிபாக இருக்கும். இன்னொரு சந்தர்ப்பம் இருக்குது, ஒருத்தர் எங்கிட்ட கடன் கேட்டு வாராரு, இவருக்கு நாங்க கடனை கொடுக்கிறது ஹராமாக இருக்கும். இந்த மூன்றையும் ஃபுக்ஹாக்கள் விளங்கப்படுத்தி சொல்லுகின்ற பொழுது எப்ப இது கடன் வாஜிபாக ஒரு சுன்னத்தான விடயமாக அமையும் என்றால், ஒருத்தருடைய ஹலாலான தேவைக்காக வேண்டி வீடு கட்ட போறார், ஆடம்பரம் அல்ல, இப்படியான நிலைமையிலே ஒரு வியாபாரத்தை ஆரம்பிக்க போகிறார். இப்படியான நிலைமையிலே இவர் கடனை கேட்டு வருகிறார். இந்த சந்தர்ப்பத்திலே நாம் கடனை கொடுப்பது ஒரு சுன்னத்தான அமலாக இருக்கு. எப்ப இது வாஜிபாகும் என்றால், ஒருத்தர் பசியில் இருக்கிறார், உயிர் பிரிய போகிறது, இப்படியான சந்தர்ப்பத்திலே எங்களிடத்திலே சாப்பாட்டுக்காக வேண்டி கடனாக கேட்குகிறார். இந்த சந்தர்ப்பத்துல கடனை கொடுப்பது வாஜிபாக இருக்கும். எப்ப
கொடுக்கிறது பாவமாக ஹராமாக இருக்கும் என்றால், ஒருத்தர் எங்களுக்கு நல்லா தெரியும், இவன் என்னட்ட பணத்தை கேட்கிறான் ஐஸ் அடிக்கிறதுக்கு, போதை வஸ்து பாவிக்கிறதுக்கு, பீடி சிகரெட் குடிக்கிறதுக்கு, ஜினா செய்யறதுக்கு, மோசமான பாவத்துக்காக வேண்டி இவன் அறிந்திருக்கிறோம், தெரிந்திருக்கிறோம், இவர் எங்கிட்ட பணத்தை கேட்கிறார் கடனாக. இப்படியான சந்தர்ப்பத்தில் அவருடைய நிலைமைகளை அறிந்து பாவத்துக்கு அந்த பணத்தை பாவிக்க போகிறார் என்று நாம் விளங்கி தெரிந்திருந்தால் அந்த பணத்தை கொடுப்பது ஹராமாக இருக்கும். அன்புக்குரியவர்களே, இஸ்லாம் தெளிவாக கடனை பற்றி குர்ஆனுடைய சூரத்துல் பக்ரா பெரிய ஆயத், பெரிய சூரா. இந்த பெரிய சூறால அல்லாஹ் பெரிய ஆயத்தாக சொல்லக்கூடிய விதம் கடனை பற்றி அல்லாஹ் சொல்லுகிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ இதா ததாயதும் பிதைனின் இலா அஜலின் முஸம்மா. ஈமான் கொண்டவர்களே, என்னை பார்த்து உங்களை பார்த்து ரப்பு சொல்லுகிறான், ஈமான் கொண்டவர்களே, நீங்கள் கடன் எடுப்பதாக இருந்தால், ஒரு தவணை குறித்து நீங்கள் கடனை எடுப்பதாக இருந்தால் அல்லது கொடுப்பதாக இருந்தால், ஷாஹிதோடு ரெண்டு ஷாஹிதை கொண்டு வாருங்கள். எப்படி குர்ஆன் பேசிக் கொண்டு வருகிறது? ரெண்டு ஆண்கள் இல்லையா, ஒரு ஆணும் ரெண்டு பெண்களையும் கொண்டு வாங்க. தெளிவாக இஸ்லாம் சொல்லி காட்டுகிறது. பெரிய ஆயத் கடனை பற்றி. நீங்க எழுதி கடனை வாங்கிக் கொள்ளுங்கோ, நீதமான ரெண்டு பேரை கொண்டு வாங்கோ. இவ்வளவு தந்தாரு, இந்த நேரத்தில் இதை திருப்பி தருவாரு, இவ்வளவு கொடுத்தேன், இந்த நாளில இவர் எனக்கு திருப்பி தருவாரு என்ற ஒரு அழகான முறையில் ஷாஹிதை வைத்து, ஒரு காத்திடு எழுதக்கூடிய ஒருத்தரை வைத்து நீங்கள் ஷாஹிதோடு எழுதி வாங்கி கொடுத்துக் கொள்ளுங்கள், வாங்கிக் கொள்ளுங்கள். சுப்ஹானல்லாஹ். கண்ணியத்துக்குரியவர்களே, கடன் என்பது மிகவும் பயங்கரமானது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் சஃபையிலே சஹாபாக்களோடு அமர்ந்து கொண்டிருக்கிறார்கள். கீழே பார்க்கிறாங்க, மேல பார்க்கிறாங்க. ஒரு வித்தியாசத்தை சஹாபாக்கள் நபியின் செயலிலே, நபியின் முகத்திலே உணர்கிறார்கள். கேட்டார்கள், யா ரசூலுல்லாஹ், என்ன யா ரசூலுல்லாஹ்? நஸல தஷ்தீத், கடுமையான விஷயம் ஒன்று இறங்கிட்டு. மா நஸல தஷ்தீத் யா ரசூலுல்லாஹ்? சஹாபாக்கள் கேட்டார்கள், அல்லாஹ்வின் தூதரே, கடுமையான விடயம் என்று சொல்லுகிறீர்களே, என்ன யா ரசூலுல்லாஹ்? எந்த விடயத்தில் இறங்கிவிட்டது? நஸல தஷ்தீது பித்தைன். சுப்ஹானல்லாஹ், கடனுடைய விஷயத்தில் சொல்லிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, ஒரு மனிதர் யுத்தம் செய்கிறார், வீர மரணம் அடைகிறார் ஒரு மனிதர். ஆனால் அவர் அந்த கடனை நிறைவேற்றவில்லை என்றால், சும்ம குத்தில ஃபஉஹிய, அவர் மௌத்தாகிறார், ஷஹீதாகிறார், மறுபடியும் உயிர் கொடுக்கப்படுகிறது. மறுபடியும் அவர் உயிர் கொடுக்கப்பட்டு மறுபடியும் ஷஹீதாகிறார். இப்படி எத்தனை விருத்தம் நடந்தாலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, அவர் மீது கடன் இருந்தால் ஷஹீதுக்கு கூட லா யத்ஹுலுல் ஜன்னah மா தஹலல் ஜன்னah மா தஹலல் ஜன்னah, அவர் சுவர்க்கமே போக மாட்டார் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. சகோதரர்களே, கொஞ்சம் சிந்தனை செய்து பாருங்கோ. இன்றைக்கு கடனுடைய விஷயம் ஷஹீதுக்கே இப்படி என்றால், எவ்வளோ பாவத்தை செய்து செய்து பாவங்களை அமல்களை குறைத்து கொண்டு குறைவாக செஞ்ச என்னுடைய நிலைமை எப்படி இருக்கும்? ஃபுகஹாக்கள் சொல்றாங்க, ஒரு விஷயத்தை விளங்கி கொள்ளணும். ஒருத்தர் கடன் கேட்டு வாராரு, இது எல்லா சகோதரரும் விளங்கிக் கொள்ளணும். இந்த வவுனியாவுடைய டவுன் பள்ளியில இந்த டவுன்ல இருக்கக்கூடிய எல்லா சகோதரர்களும், வேற இடத்தில் இருக்கக்கூடியவர்களும் முக்கியமாக விளங்கிக் கொள்ளணும்.
கடன் கேட்டு வந்தா எப்படிப்பட்டவருக்கு கடன் கொடுக்கணும்? ஃபுகாஹாக்கள் சொல்றாங்க, அவருடைய பேக்ரவுண்ட பாருங்கோ. இவருக்கு கடனை கொடுத்தால் எனக்கு இந்த கடன் வருமா? 4 பேர்த்த விசாரிங்க. இவர் கடனாக கேட்கிறார் பணத்தை, இல்லது பொருளை கேட்கிறாரு, தவணையில கேட்கிறாரு. ஊர் மக்கள்கிட்ட விசாரிங்க. விசாரிச்சு இவர் கடனை கொடுக்க கூடியவரா, இல்லது 4 பேர்த்த 40 பேர்த்த எடுத்து எடுத்து பொல்லு வைக்க கூடியவரா? கொஞ்சம் விசாரிங்க, பேக்ரவுண்ட பாருங்க, கொஞ்சம் அவரை தேடி பாருங்க. பார்த்துட்டு இவர் கடன் கொடுக்க கூடியவர் என்றால் இப்ப நீங்க கடனை கொடுங்கோ. இன்னைக்கு சில சகோதரர்கள் இருக்கிறார்கள், ஒன்றுமே பார்க்கிறது இல்ல, ஏதோ அவருடைய மாயஜால பேச்சியை வைத்து மயங்கி பணத்தை லட்சக்கணக்கை தூக்கி கொடுக்குகிறார்கள். முன் சஃப்ல வந்து தொழுகிறாரு, மாஷா அல்லாஹ், இஸ்லாமிய தாடி போட்டு தாடியில் இருக்கிறாரு, நல்ல ஆடை உடுத்திக்கிறார், இஸ்லாமிய ஆடை உடுத்திக்கிறார், போட்டிக்கிறாரு, இஸ்லாமிய சூரத்தில் இருக்கிறாரு, தஹஜ்ஜத்துக்கு வாராரு, பள்ளிக்கு முன் சஃப்ல இருந்து குர்ஆன் ஓதுறாரு, அவ்வளவு தக்பீர் மிஸ் ஆகிறது இல்ல. இப்படி என்று வெளிரங்கமான அவருடைய தோற்றத்தை, வெளிரங்கமான அவருடைய அமல்களை வைத்து இவர் நல்ல மனிதன், கடனை கொடுத்தா திருப்ப தருவார் என்று நினைச்சு கொண்டு பணத்தை தூக்கி கொடுக்கிறாரு, லட்சக்கணக்கு கொடுத்துட்டாரு, இப்ப ரத்த கண்ணீர் வடிக்கிறாரு. நல்ல மனுஷன் நினைச்சு தானே கொடுத்தேன், எனக்கு தெரியாது இவர் இப்படி எனக்கு ஆப்படிப்பாரு, பொல் வைப்பாருன்னு எனக்கு தெரியாது என்று ரத்த கண்ணீர் வடித்து அதிகாரிகளிடத்திலே, போலீஸ்காரர்களிடத்திலே பேச்சு சென்ற கதைகள் எத்தனையோ சம்பவம் இருக்கிறது. எனவே அவருடைய பேக்ரவுண்டை பாருங்கள், சுத்தி பாருங்க, இவர் கடன் கொடுத்தான் தருவாராண்டு வெளிரங்கமான சூரத்துகளையும், வெளிரங்கமான அவருடைய தோற்றத்துகளையும், வெளிரங்கமான இபாதத்துகளை வைத்து நீங்கள் முடிவெடுத்துக் கொள்ள வேண்டாம். இவர் நல்ல மனுஷன் என்று முடிவெடுக்க வேண்டாம். நீங்கள் கடன் கொடுப்பதாக இருந்தால் கொஞ்சம் அலசி ஆராய்ஞ்சு பாருங்க, ஊர்ல போய் கேளுங்க, தெரிஞ்சவங்ககிட்ட கேளுங்க இவருடைய நிலைமையை பற்றி. உலமாக்கள், ஃபுகஹாக்கள் இப்படி சொல்றாங்க. சகோதரர்களே, இன்னும் சிலர்கள் கடனை எடுக்கிற பொழுதே அந்த கடனை கொடுக்க கூடாது என்ற எண்ணத்தோடு நியத்தோடு எடுக்குகிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, மன் அஹத அம்வாலன் நாஸ் யுரீது அதஅஹா அத்தல்லாஹ். எந்த ஒரு மனிதன் கடனை எடுக்குகிறான், எடுக்குகின்ற பொழுதோ அந்த கடனை எப்படியாவது நிறைவேற்ற வேண்டும் என்ற எண்ணத்தோடு நியத்தோடு எடுக்குகிறார், அல்லாஹ் அந்த கடனை நிறைவேற்றக்கூடிய எல்லா சந்தர்ப்பத்தையும் அமைத்து கொடுக்கிறான் அவனுக்கு, அந்த மனிதனுக்கு. சுப்ஹானல்லாஹ். கண்ணியத்துக்குரியவர்களே, எத்தனையோ பேர்கள், ஸைனப் ரலியல்லாஹு தஆலா அவங்களுக்கு பேரே உம்முல் மசாக்கின், கடன் எடுப்பாங்க, எடுத்து அவருடைய சொந்த தேவைகள்ல சதகா கொடுப்பாங்க. அவங்ககிட்ட கேட்கப்பட்டுச்சு, எப்படி நீங்க இவ்வளவு பணங்களை எடுத்து எப்படி இந்த கடனை கொடுக்கிறீங்க? நான் எடுக்கின்ற பொழுது கொடுக்கணும் என்ற நியத்தோடு எடுத்தேன், அல்லாஹ் நிறைவேற்றி தருகிறான். இல்ல அதுக்கு மாற்றமாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, எந்த ஒரு மனிதர் பணத்தை எடுக்கிறார், கொடுக்க கூடாது என்ற நியத்தோடு எண்ணத்தோடு எடுக்குகிறார்களோ அத்ரஃபஹுல்லாஹ், அந்த கடனை நிறைவேற்றுகின்ற சந்தர்ப்பத்தை அல்லாஹ் அமைச்சு கொடுக்க மாட்டான். பணம் இருக்கும் லட்சக்கணக்கு, பணம் இருக்கும் கோடிக்கணக்கு, ஆனால் அந்த கடனை கொடுக்கணும்னு நினைக்கிறதுக்கு உள்ள இடம் கொடுக்காது, கொடுக்கிறதுக்கு உள்ள இடம் கொடுக்காது. சகோதரர்களே, பெரியார்களே, அல்லாஹ் அப்படித்தான் அமைச்சு கொடுப்பான். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, கண்ணியத்துக்குரியவர்களே, இன்றைக்கு நாங்க கணக்கெல்லாம் பார்க்கிறோம். சிலர்கள் என்ன செய்யறாங்க, பணத்தை வாங்குறாங்க, இவருக்கு கொடுக்க கூடாது. கண்ணியத்துக்குரியவர்களே, பொருளை கொள்வனவு செய்கிறோம் செக்குக்காக வேண்டி, அவர் என்ன செய்யறாரு, அந்த பணத்தை கொடுக்கிறாரு. இல்ல இந்த டேட்ல நீங்க போய் எடுங்க போய் இவருக்கு சொல்லி எழுதி கொடுத்திருப்பாரு. அங்க போய் பார்த்தா போலில நிக்கிறாரு பணத்தை எடுக்கிறதுக்கு, ஆனா அங்க போய் கொடுத்ததோட செக் அப்படியே பம்ப் ஆகுது, ரிட்டைன் ஆகுது. கோல் எடுத்தா
மிச்ச நேரத்துக்கு ஒரு ஆன்சர் பண்றாரு. மறுபடியும் ஆன்சர் பண்ணி மறுபடியும் சொல்றாரு, இந்த ஆஜியார் போடுறேன், கொஞ்சம் இருங்க, என்ன போடுறேன்னு சொல்லி. இவரும் ஒரு முறை கால் கடுக்க கடுக்க நின்று அப்படியே லைன்ல நின்று மறுபடியும் வாராரு. நின்று பவுலில வந்து கால் கடுக்க கடுக்க அங்க செக்க கொடுக்கிறாரு, போட்டு இல்ல. கோல் எடுத்தா போனை ஆஃப் பண்ணி வைக்கிறாரு, ஆன்சர் பண்றாரு இல்ல. வேற ஒரு நம்பர்ல எடுத்து ஆன்சர் பண்றாரு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, இவனுக்கு பணம் இருக்கும், ஆனால் அந்த பணத்தை கொடுக்குகின்ற அளவுக்கு இவன் எடுக்குகின்ற பொழுது இப்படித்தான் நினைச்சு எடுத்தான். அதனால் கொடுக்குகின்ற நிலைமை அல்லாஹ் உருவாக்கி கொடுக்க மாட்டான். சிலர்கள் தலைமறைவாக மாறிவிடுவார்கள். ஊர்ல இருக்கின்ற டவுன்ல இருக்கின்ற எல்லா மக்களுடைய பணத்தையும் அந்த பிசினஸ், இந்த பிசினஸ், அந்த வியாபாரம் என்று சொல்லி எல்லாத்தையும் எடுத்து கோடிக்கணக்கு எடுத்துட்டு நாட்டை விட்டு வெளியே செல்லுகிறார்கள். சுபஹானல்லாஹ், எவ்வளவு ஒரு பாரதூரமான விஷயம். கடன் என்பது சகோதரர்களே, அதை வாங்கி எடுத்து நிம்மதியாக இருப்போம் என்று நினைக்க வேண்டாம். இமாம் இப்னு ஹஜர் அஸ்கலானி ரஹ்மத்துல்லாஹி தஆலா அவர்கள் சொல்கிறார்கள், ஃபத்ஹுல் பாரியில, அல்லாஹ் மௌத்துக்கு முன்னால் இப்படி மக்களை ஏமாத்தி பொல்லு வைத்து ஏமாத்தி கொண்டிருக்கக்கூடியவனை மௌத்துக்கு முன்னால் அல்லாஹ் கேவலப்படுத்துவான். சுப்ஹானல்லாஹ், எத்தனையோ பேர்களை பார்க்கிறோம், கேவலப்பட்டு போறாங்க. அவன் செஞ்ச மோசமான காரியத்தால அவனுடைய பிள்ளைகள் கூட கேவலப்படுறாங்க. சுப்ஹானல்லாஹ், கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புகாரியுடைய ரிவாயத், அதிகமாக தொழுகையில அவங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மினல் மஅஸமி வல் மக்ரம், யா அல்லாஹ், உன்னிடத்திலே பாவத்திலிருந்து கடலில் இருந்து பாதுகாப்பு தேடுகிறேன் என்று அதிகமாக ஓதுவார்கள். சஹாபாக்கள் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், மா அக்ஸர மா தஸ்தஈது பில் பக்ரம் யா ரசூலல்லாஹ், அதிகமாக ஏன் நீங்கள் கடலிலிருந்து பாதுகாப்பு தேடுகிறீர்கள் யா ரசூலல்லாஹ் என்று கேட்கின்ற பொழுது சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க, இன்னர் ரஜுல இதா கரிம ஃபகஸப வஅத ஃபஅக்லஃப, ஒரு மனிதன் இருக்கிறான், கடன் எடுக்குகிறான், கடனை எடுத்து அவன் கொடுக்காத பொழுது அவன் ஒரு பொய்யனாக மாறிவிடுகிறான். இன்ன நாளையில தருவேன் என்று சொல்லி எடுப்பாரு, ஆனா கொடுக்க மாட்டாரு. வாக்களிச்சுப்பாரு, இன்ன நாளையில தருவேன் என்று சொல்லி, ஆனா கொடுக்க மாட்டார். வாக்கு நிறைவேற்ற மாட்டாரு. இவரை நம்பினா நம்பிக்கைக்கு துரோகம் செய்வாங்க. இந்த மூணும் ஒரு முனாஃபிகளிடத்தில் இருக்குது, நயவஞ்சகரிடத்தில் இருக்கக்கூடிய தன்மை, அவனுடைய சிஃபத், இந்த விஷயம் மூணும் இருக்கும். அதனால நயவஞ்சகர்கள் எங்க இருப்பாங்க என்று தெரியுமா? நரகத்தின் அடித்தட்டில் இருப்பாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, அதனால தான் கடனில் இருந்து நான் அதிகமாக அல்லாஹ்விடத்துல இந்த பாதுகாப்பை தேடுகிறேன் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க. சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைக்கு நாங்க பார்க்கிறோம் கடன் எடுத்தவருடைய நிலைமை. எடுத்தா கொடுக்க மாட்டாரு, பொய் சொல்றாரு. நம்பிக்கையாக கொடுத்த நம்பிக்கைக்கு மாற்றம், பேச்சுக்கு வாக்குக்கு மாற்றம். இந்த மூணு நடக்குது கடன் எடுத்தவனுடைய விடயத்துல. அவன் முனாஃபிக்காக மாறிவிடுகிறான், சுத்த முனாஃபிக்காக மாறிவிடுகிறான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, அதனால தான் நான் இதில் இருந்து அதிகமாக கடனில் இருந்து பாதுகாப்பு தேடுகிறேன் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க. இன்னைக்கு கடன் எடுத்தவங்க எதற்காக எடுக்கிறாங்க? வீடு கட்டியா? அல்ல இல்ல சகோதரர்களே, அதிகமானவர்கள் வீட்டினுடைய ஆடம்பரத்துக்காக வேண்டி, அதற்கு மேல நாங்க கூரை, அதுக்கு முன்னால அவரை சிவிலிங் போடணும், வீட்டு எடுத்துக்கொண்டா டைல்ஸ் போடணும், மார்பிள் போடணும், அது போடணும், கார்பெட் போடணும், இப்படி ஆடம்பரத்துக்காக வேண்டி இன்றைக்கு சிலர்கள் அப்படித்தான் கடன் எடுத்து கடனாளியாக மாறிவிடுகிறார்கள். ஆடம்பரமான வாழ்க்கை, ஆடம்பரமான வாழ்க்கை. தான் 50,000 உழைக்கிறார்னா அதுக்குள்ள இவருடைய செலவை வச்சு கொள்றது இல்ல, இவர் ஆடம்பரத்தின் மீது ஆரம்பிக்கிறார். புத்தகத்துல நோமலான புத்தகத்துல உட்கார இயலாது, இவருக்கு சோபா செட் வேணும். ஆடம்பரம், நோமல வாகனத்துல போக இயலாது, இவர் என்ன செய்யறாரு? லோன் எடுத்து பினான்ஸுக்கு வாகனத்தை எடுக்கிறாரு.
இருக்கிற வாகனத்தை கொடுத்து அவன் எடுத்துக்கிறான், நானும் எடுக்கணும், லோன் எடுக்கிறார், பினான்ஸ் போடுறாரு, கடன் உண்டு, வட்டி பெரும்பாலும். அடுத்தது கடன் எடுத்து 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 கடைசி சொந்த வாகனம் இல்லாத நிலைமையில மாறிவிடுகிறார்கள். பினான்ஸும் லோனும், பள்ளிக்கு வராரு 4 டயர் 2 லோன்ல, பினான்ஸ்ல வருது, வட்டியில வருது, வாகனம் கடன்ல லோன்ல வருது, வீட்டை லோன் போட்டு லோனுக்காக வீட்டை கட்டுவாரு. சுப்ஹானல்லாஹ், எல்லாம் வட்டியில போய் கடனாளியாக மாறி கடைசி வீடும் பறி போய், வாகனமும் பறி போய், காணியும் பறி போய், வெறு தெருவுல போய் நிற்கக்கூடிய அவலமான கவலையான எத்தனை பேர்களுடைய சம்பவத்தை பார்த்திருக்கிறோம் சகோதரர்களே. இனி அவ்வளவு பயங்கரமானது தான் இந்த விடயம். அடுத்ததாக இவருக்கு பேராசை ஏற்படுகிறது. அடுத்தது கடனாளியாக ஆகிறதுக்கு பேராசை. அவனை போல நான் வாழணும், சும்மா இருந்த கடையை உடைச்சு போட்டு 4-5 தட்டு அவர்கள் கடை பெருசாக்கி எந்த கடை பெருசா போடும், அவருடைய வீடு பெருசா இருக்கு, அதை கூட நான் வீடை கட்டணும், அவருடைய வாகனம் அவர் BMW எடுத்திருக்கிறார், நான் எடுக்கணும். இவருடைய வருமானம் குறைவு, இவருடைய பேராசையின் காரணமாக லோன் எடுக்கிறார் பேங்க்ல, அல்லது மற்றவர்கள்ட்ட கடனாக வாங்குகிறார். கடைசி ஒன்றுமே கட்டிக்கொள்ள முடியாத நிலைமையில கடனாளியாக மாறிவிடுகிறார். சகோதரர்களே, பெரியார்களே, அவ்வளவு மோசமானது தான் கடன். கடனாளியாக ஒருத்தர் மௌத்தாகனா சுவர்க்கமே போக முடியாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கட்ட ஒரு சஹாபி வாராங்க, யா ரசூலுல்லாஹ் இன் குதில்து ஃபீ சபீலில்லாஹ் துகஃபிரு அன்னி ஹதாயா, யா ரசூலுல்லாஹ் அல்லாஹ்வுடைய பாதையில நான் யுத்தம் செஞ்சு ஷஹீதாக்கப்பட்ட என்ன பாவங்கள் மன்னிக்கப்படுமா? ஆம்னு சொன்னாங்க. மறுபடியும் வந்து கேட்டாங்க, ஜினா செஞ்சா, களவெடுத்தா, கொலை செஞ்சா? ஆம் என்று சொன்னாங்க. இவர் சந்தோஷத்தோட போகின்ற பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மறுபடியும் கூப்பிட்டு எடுத்து சொன்னாங்க, அந்த சஹாபிக்கு சொல்லுங்கோ, இல்ல தைன், ஷஹீதுக்கு கூட கடனை தவிர எல்லா பாவங்களும் மன்னிக்கப்படும் என்றார்கள் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க. சகோதரர்களே, பெரியார்களே, இன்றைக்கு சர்வ சாதாரணமாக இன்றைக்கு நாங்க மஸ்ஜிதுடைய சந்தாக்களை கூட நேரத்துக்கு கட்டுறோம் இல்லை. அவர் 1000 தைன் அவருடைய கடைக்கு ஏறி இறங்கணும் அந்த சந்தா வெடிக்கிறதுக்கு. 100 ரூபாய் 200 ரூபாய் தான் கொடுப்பாரு. இன்னைக்கு போனா நாளைக்கு வாங்க, நாளைக்கு போனா நாளைக்கு வாங்க. 1000 தைன் அவருடைய வீட்டுக்கு போய் அவருடைய கடைக்கு போய் எடுக்கணும். அப்படியே சந்தா எரியசாக கடனாக மஸ்ஜிதுக்கு நிற்கும். சுப்ஹானல்லாஹ். அப்படியும் எங்களுடைய சில சகோதரர்கள் இருக்கிறாங்க, நேரத்துக்கு தன்னுடைய பிள்ளைய கஷ்டத்தோடு சிரமத்தோடு வீடுகளை ஹயர் பண்ணி அனுப்புறாங்க ஸ்கூலுக்கு. நேரத்துக்கு அந்த மாச பீஸுகளை அந்த வீலுடைய ஹயல்களை கொடுக்க மாட்டாங்க. ஹயருக்கு போனா 200-300 கொடுக்க மாட்டாங்க. கடையில போனா அவரு என்ன செய்யறாரு, சில்லறை கடையை வைத்துக் கொண்டு ஏதோ இதுல வச்சு ஏன காலத்தை ஓட்டோன்னு நினைச்சு கொண்டு கொஞ்சம் பேர் 1 லட்சம் போட்டு ஒரு கொஞ்சம் சாமான வாங்கி கொண்டு போட்டாரு. இவர் கடனுக்கு வாங்கிட்டு போற, வாங்கிட்டு வந்து நாளைக்கு தரேன்னு சொல்லுவாரு, அடுத்த நாளைக்கு தரேன்னு சொல்லுவாரு. இவருடைய கடனுடைய பில் அதிகமாகனத்தோட இன்னொரு கடைக்கு மாறுறாரு. ஏன் அந்த கடைக்கு போனா இவர் கடனை கேட்பாரு, இன்னொரு கடைக்கு மாறுறாரு. பில் இருக்குது, சிம்ம வாங்குறாரு, கொஞ்ச நாள் யூஸ் பண்ணிட்டு அதை உடைச்சு போடுறாரு. கொம்படிக்காரனுக்கு அப்படியே கொள்ளு. லைட் பில் எரியஸாகி கொண்டு போகுது, தண்ணி பில் எரியஸாகி கடனாகி கொண்டு போகுது. சுப்ஹானல்லாஹ். இப்படி சமூகத்தை ஏமாற்றக்கூடியவர்கள், இப்படி மக்கள் எல்லாம் ஏமாத்தி பணங்களை வாங்கி கொண்டு தேச துரோகிகளாக நடமாடிக் கொண்டிருக்கக்கூடியவர்கள் அல்லாஹ்வை பயந்து கொள்ள வேண்டும். இவர் சுவர்க்கமே போக முடியாது. ஏன் ஜனாசாவுடைய தொழுகை கூட கலந்து கொள்ளக்கூடாது? ஃபுகஹாக்கள் சொல்றாங்க, இப்படி மக்களை ஏமாத்தி பொல்லு வச்சு கொண்டு திரிஞ்சவன் ஜனாசால கலந்து கொள்ளாதீங்க. ஒரு முறை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்ககிட்ட சஃபீல் ஒரு ஜனாசா வருது. கேட்டாங்க, ஹல் அலைஹி தைன், இந்த ஜனாசாவுக்கு கடன் இருக்குதா? சஹாபாக்கள் சொன்னாங்க, காலு லா யா ரசூலுல்லாஹ், இல்லன்னு சொன்னாங்க. மறுபடியும் இன்னொரு சந்தர்ப்பத்தில் ஒரு ஜனாசா வருது. கேட்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க, இந்த ஜனாசாவுக்கு கடன் இருக்குதா என்று கேட்டாங்க. சஹாபாக்கள் சொன்னாங்க, ஆம் யா ரசூலுல்லாஹ் திர்ஹமான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு முன்னால சொன்னாங்க, ஆம் யா ரசூலுல்லாஹ், இந்த ஜனாசாவுக்கு கடன் இருக்குது. அலைஹி தீனாரான், 2 தீனார்கள் இருக்குது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தொலைவைக்கல அப்படி பின்னுக்காகிட்டாங்க. இப்ப அபூ கதாதா ரலியல்லாஹு தஆலா அவங்க பொறுப்பெடுக்கிறாங்க, யா ரசூலுல்லாஹ், நான் அந்த கடனை நிறைவேற்றுறேன்.
2 தீனார் இன்றைக்கு பாருங்க, இன்றைக்கு 83 ரூபாய் 84 ரூபாய் போகுது, 82 ரூபாய் போகுது ஒரு தீனார். கிட்டத்தட்ட 164 ரூபாய் தான். சரி 200 ரூபாய் வச்சுக்கொள்ளுங்க, 100 ரூபாய் வைத்து சும்மா அப்படியாவது 200 ரூபாய். சகோதரர்களே, பெரியார்களே, கதாதா ரலியல்லாஹு தஆலா பொறுப்பெடுக்கிறாங்க. ஜனாசாவை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுவாக்கிறாங்க. அன்று மாலையில கேட்டாங்க, மா சனாத்த கதாதா, யா கதாதா, அந்த பணத்தை கொடுத்துட்டீங்களான்னு கேட்டாங்க. கதாதா ரலியல்லாஹு தஆலா அவங்க அடுத்த நாள் காலையில கேட்கின்ற பொழுது சொன்னாங்க, இல்ல யா ரசூலுல்லாஹ். பின்னரம் அன்னைக்கு கேட்கிறாங்க, ஈவினிங் கேட்கிறாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கேட்டாங்க, யா கதாதா மா ஃபஅல்த, என்ன செஞ்சீங்க, கடனை கொடுத்துட்டீங்களா? இல்லை யா ரசூலுல்லாஹ். நபியுடைய முகத்தில் ஒரு மாற்றத்தை கண்டார்கள். முகம் சிவந்து வைத்து விட்டது கோபத்தினால். நினைச்சு சொல்றாங்க கதாதா ரலியல்லாஹு தஆலா அவங்க, நான் பயந்துட்டேன், இந்த அதாபு எனக்குத்தான் வந்துருமோ தெரியாண்டு பயந்துட்டேன். அடுத்த நாள் காலையில மறுபடியும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்ககிட்ட கேட்கின்ற பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கேட்கிறாங்க, கொடுத்துட்டீங்களா கடனை? ஆம் யா ரசூலுல்லாஹ், கவைத்துஹுமார்னு கொடுத்துட்டேன். சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க, அல் ஆன் பரரத் தில், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, பரரத் அலைஹி ஜல்துஹு, இப்பதான் இவருடைய கபருடைய வேதனை குறைந்து விட்டது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. கபருடைய வேதனை அல்லாஹ் இல்லாம. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, நானும் நீங்களும் பெரிய படிப்பினை பெறணும். கொஞ்சம் பணம் தானே, 1000 ரூபாய் 100 ரூபாய் தானே என்று சொல்லி சின்ன பணம் தானேன்னு யோசிச்சு கொண்டிருக்கிறோம். அது பெருசா கடனாக நினைக்கிறது இல்லை. சகோதரர்களே, தொழ வைத்தவங்க யார்? நபி. மஸ்ஜிது நபவி முக்கியமான இடம். பின்னால் நின்று தொழுதவங்க சஹாபாக்கள் எல்லாரும் 3வது தக்பீருக்கு பின்னால நபி உட்பட சஹாபாக்கள் உட்பட அல்லாஹும்ம க்ஃபிர் லஹு வர்ஹம்ஹு துஆ ஓதிப்பாங்களா இல்லையா? அல்லாஹ் அவருடைய பாவத்தை மன்னிச்சுக்கொண்டு. சுப்ஹானல்லாஹ். கடன்தாரிக்கு கூட சகோதரர்களே, அந்த கடன் இருந்தால் ஒரு ஜனாசாவுக்கு தொலை வைக்க கூட முடியாது. ஃபுகாஹாக்கள் சொல்றாங்க, அவருடைய பாவங்கள் கூட மன்னிக்கப்பட மாட்டாது என்பதாக அழகான முறையிலே ஃபுகாஹாக்கள் தெளிவுபடுத்துறாங்க. ஆக கண்ணியத்துக்குரியவர்களே, கடன் என்பது ரொம்ப பயங்கரமானது. இன்றைய காலத்துல நாங்க கடன்களை வச்சிட்டு நாங்க நினைக்கிறோம் எங்கட யாராவது நிறைவேற்றுவாங்க மௌத்தாக நாண்டு. இல்ல, ஒரு கஷ்டம் துன்பத்துக்கு கூட இன்னைக்கு சகோதரர்கள் உதவி செய்ய மாட்டாங்க. ஒரு நோய் ஹயாத்து மௌத்து கூட உதவி செய்யாத இந்த காலத்துல எப்படி எங்கட பிள்ளையோ எங்கட சகோதரமார்களோ கடனை நிறைவேற்றுவாங்க என்று என்ன உறுதி இருக்குது சகோதரர்களே, கண்ணியத்துக்குரியவர்களே? எனவே கடன் என்பது ரொம்ப பயங்கரமானது, மோசமானது. அதிலிருந்து தவிர்ந்து கொள்வோம். இஸ்லாம் சொல்லுது, 7 அளவுக்கு நீங்க கடனை தவிர்ந்து கொள்ளுங்கோ. இல்ல எடுத்தா அந்த நேரத்துல கொடுத்துருங்க, மௌத்துக்கு முன்னால நிறைவேற்றுங்க. தவணைகளை அடிப்படையில் எடுத்தா அந்த நேரத்துக்கு கொடுங்க. நீங்க போன்களை ஆஃப் பண்ணி வைக்க வேணாம். நீங்க தலைமறைவாக வேண்டாம், அழகான முறையில கொடுங்கோ, நிறைவேற்றுங்க என்று இஸ்லாம் எங்களுக்கு அழகான முறையில சொல்லி காட்டுகிறது. எனவே சகோதரர்களே, இதற்குரிய ஒரு தீர்வையும் இஸ்லாம் சொல்லி காட்டுகிறது. அதாவது அபு கதாதா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் மஸ்ஜிதில் இருக்கிறார்கள். அபு உமாமா ரலியல்லாஹு தஆலா அவங்க அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு தஆலா அவங்க வலிமால கலந்து கொள்ளையில கேட்டாங்க, அபு உமாமா ஏன் நீங்க கலந்து கொள்ளையில? இல்லை யா ரசூலுல்லாஹ், எனக்கு வெளியே தலையை காட்டி கொள்ள முடியாம இருக்குது யா ரசூலுல்லாஹ் என்றார்கள். அவ்வளவு கடன் அதிகரித்து விட்டது யா ரசூலுல்லாஹ். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, அப்படியான ஒரு துஆவை சொல்லித்தாரேன். அந்த துஆவை சொல்லி கொடுத்தாங்க. அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மினல் ஹஸ்னி மினல் ஹம்மி வல் ஹஸன். யா அல்லாஹ், கவலை துன்பத்திலிருந்து உன்னிடத்துல பாதுகாப்பு தேடுறேன் என்று சொல்லிட்டு தொடர்ந்து சொல்லி கொண்டு வந்தாங்க. வஅஊது பிக மினத் தைனி வ கஹ்ரி ரிஜால் என்ற துஆவை சொல்லி கொடுத்தாங்க. உலமாக்கள்கிட்ட கேளுங்க, இதை படியுங்க, இதை ஓதுங்க. எல்லா நிலைமையிலும் அபு உமாமா ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க, எனக்கு தலைக்கு மேல இருந்த கடன் 1 மாசம் போகல, நான் யகீனா ஓதுனேன், அல்லாஹ் அந்த கடனுடைய சுமையை அப்படி இல்லாம ஆக்கிட்டான். சுப்ஹானல்லாஹ். ஆக கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நேரம் இடம் கொடுக்காது. எனவே உலகத்துல வாழுகின்ற பொழுது
நல்லவர்களாக, நல்ல முத்தகீன்களாக, தக்வா உள்ளவர்களாக மரணிப்பதற்கு அல்லாஹ் எங்கள் அனைவருக்கும் செய்வானாக. யா அல்லாஹ் எங்களுடைய பாவத்தை மன்னித்திருவாயாக, எங்களுடைய தாய் தந்தையருடைய பாவத்தை மன்னிப்பாயாக. யா அல்லாஹ் கடன் எடுப்பது விட்டும் பாதுகாத்திரு. யா அல்லாஹ் அதை நிறைவேற்றாத விட்டும் பாதுகாத்திரு. யா அல்லாஹ் எங்கள் எத்தனையோ சகோதரர்கள் கடன்தாரிகளாக இருக்கிறார்கள். யா அல்லாஹ் கொடுக்க வேண்டும் என்ற நியத்தோடு எடுத்திருப்பார்கள். யா அல்லாஹ் அந்த கடனை நிறைவேற்றுகின்ற எல்லா சந்தர்ப்பத்தையும் அவர்கள் அமைத்து கொடுப்பாயாக. யா அல்லாஹ் கடன் உள்ளவர்களாக எங்கள் ரூஹை கைப்பற்றி விடாதே. யா அல்லாஹ் நல்லவர்களாக, தக்வா உள்ளவர்களாக எங்கள் அனைவர் ரூஹையும் கைப்பற்றுவாயாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.